தற்போதைய அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் தலைமையில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் தற்போது தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதில் திமுக எம்பிக்களுக்கு முதலமைச்சர் உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறார். நாடாளுமன்றம் கூடும் நாட்கள் தவிர வாரத்தில் குறைந்தது 4 நாட்கள் தொகுதிகளில் இருக்க வேண்டும் என எம்பிக்களுக்கு அவர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பாரி கார்த்திக் வழங்க நாம் கேட்கலாம். பாரி கார்த்திக், இந்த உறுப்பினர்கள் கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் என்னென்ன அறிவுறுத்தல்கள், உத்தரவுகளை உறுப்பினர்களுக்கு கொடுத்திருக்கிறார்? விவரங்கள் என்ன? வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகளை திமுக பல வடிவங்களில் துவங்க இருக்கிறது. குறிப்பாக 234 தொகுதிகளுக்கும் ஏற்கனவே தொகுதி பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் மண்டலம் வாரியாக, அதாவது 40 முதல் 45 தொகுதிகள் வரை தனித்தனியாக பிரித்து மண்டல பொறுப்பாளர்களும் நியமிக்கப்பட்டிருக்க சூழலில் தற்போது நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட பணியானது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய ஆலோசனை கூட்டம் தான் இன்று அறிவாலயத்தில் தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வாரத்தில் 4 நாட்கள் தொகுதியில் தங்கி மக்கள் பணியாற்ற வேண்டும் என்று அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. 15 நாட்களுக்கு ஒரு முறை அவர்கள் ஆற்றிய பணிகள் குறித்து முழுமையாக தனக்கு அளிக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர்கள் உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் இந்த கூட்டத்தை பொறுத்தவரைக்கும் பல்வேறு விஷயங்களை முதலமைச்சர்கள் பேசியிருக்கிறார். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தற்போது நடைபெற்று வரும் உங்களுடன் ஸ்டாலின், நலன் காக்கும் ஸ்டாலின் போன்ற முகாம்களில் கலந்து கொண்டு மக்களின் தேவைகள் மற்றும் கோரிக்கைகள் குறித்து கேட்டறிந்து அவற்றின் மீது உரிய நடவடிக்கை எடுத்திட வேண்டும் என்றும் அந்தந்த மாவட்ட நிர்வாகத்துடன் சேர்ந்து அந்த பணிகளை முன்னெடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டிருக்கிறார். மேலும் குறிப்பாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விடுபட்ட மகளிரை சேர்த்திடும் வகையில் மேற்காணும் பல்வேறு முகாம்கள் தமிழக அரசு சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அந்த முகாம்களை பயன்படுத்தி தகுதியுள்ள மகளிர்கள் அனைவருக்கும் உரிமை தொகை கிடைத்திட ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. 2024 ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் 40க்கு 40 தொகுதிகளை வென்று வரலாற்று சாதனை படுத்தியிருக்க எனும் அவர்களுக்கு ஏற்கனவே பாராட்டத்தக்க விஷயம் முதலமைச்சர் பேசினாலும் கூட பல்வேறு திட்டப்பணிகளும் தற்போது வகுத்துக் கொடுத்திருக்கிறார். அதே போல சட்டமன்ற தேர்தலிலும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிறப்பாக பணியாற்ற வேண்டும் என்றும் முதலமைச்சர்கள் உத்தரவிட்டிருக்கிறார். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்கள் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் உள்ள மக்களை தொடர்ச்சியாக சந்தித்து அவர்களுடைய தேவைகள் குறித்து கேட்டறிந்து அவற்றின் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர்கள் உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்கான பல்வேறு பணிகளை பல்வேறு வடிவங்கள் திமுக முன்னெடுத்திருக்கு என்பது குறிப்பிடத்தக்கது. அதன் அடிப்படையில் தான் இன்றைய நடந்த கூட்டத்தில் கூட பல்வேறு அறிவித்தல்கள் அவர்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த மக்கள் பணிகள் நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் காக்கும் வகையில் எடுத்துரைக்கப்பட்ட கருத்துக்கள் ஆகியவற்றை பற்றி 15 நாட்களுக்கு ஒருமுறை தனக்கு அவர்களுடைய செய்த வேலைகள் அனைத்தையும் அளிக்க வேண்டும் என்றும் தற்போது தலைமை உத்தரவிட்டிருக்கிறது. அது தொடர்பாகவும் முதலமைச்சர்கள் பேசியிருக்கிறார். மேலும் மத்திய அரசினுடைய மக்கள் விரோத நடவடிக்கைகள் குறித்து மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்றும் அவர்களுக்கு உத்தரவிட்டிருக்கிறார். இந்த கூட்டத்தில் பல்வேறு விஷயங்கள் விவாதிக்கப்பட்ட நிலையில் ஏற்கனவே தமிழ்நாடு அரசினுடைய செய்யப்பட்ட திட்டங்கள் அடிப்படையில் ஒவ்வொரு மாவட்ட நிர்வாகமும் அந்த பணிகளை முன்னெடுத்து வருகிறது. எனவே அந்த மாவட்ட நிர்வாகத்துடன் சேர்ந்து இந்த பணிகளை முன்னெடுக்க வேண்டும் என்றும் மேலும் மக்களுடைய கோரிக்கையை உடனடியாக, அதாவது அந்தந்த தொகுதிகளைச் சேர்ந்த மாவட்ட நிர்வாகிகள் அவருடன் கலந்து பேசி குறிப்பாக ஒவ்வொரு தொகுதிகளும் அந்த மக்களுடைய தேவையிலிருந்து உடனடியாக செய்து தர வேண்டும் என்றும் தற்போது முதலமைச்சர்கள் அந்த இருக்கக்கூடிய அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் உத்தரவிட்டிருக்கிறார். விரிவான விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக்.